திரு பொங்குலூர் மணிகண்டன், கூட்டணியை மட்டும் இப்போ உறுதி பண்ணிட்டு சீட்டை பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டது தான் இந்த சிக்கல் எழ காரணமோ? சார், ஒரு சிக்கலுமே இல்லைங்க. ஒரு சிலர் டிவியில பேச வர்றவங்க இது சிக்கல் இருக்கிற மாதிரி உருவகப்படுத்துறாங்க. அதிமுகவில் சிக்கல் இல்லவே இல்லை. இப்ப நீங்க ஒரு விஷயம் பேசும்போது யாரோ சொன்னாங்க, நீட்டு பத்தி சொல்லும்போது சொன்னாங்க. இப்ப நான் கேட்கிறேன், மாநில சுயாட்சி என்பது 1974 ஏப்ரல் 16ஆம் தேதி ஐயா கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம். 51 ஆண்டுகள் கழித்தும் கொண்டு வரான்னு சொன்னா இதோட அசிங்கம் எதுவும் இல்லையா சார்? இதுங்க குஜராத் நீடிக்குது இல்ல. அப்ப என்ன தீர்வு என்ன? மானம் தான் போகுது. இப்போ தீர்மானம் நிறைவேறது எல்லாம் ஈஸி சார். தீர்வு என்ன? நீங்க திமுகவை நம்பி மத்தியில் ஆட்சியில் இருந்தது ஏன் கொண்டு வரலீங்க? அப்ப ஏன் எப்படி செய்வீங்க? அப்போ இவர்கள் கட்டுப்பாட்டில் மத்தியில் ஆட்சியில் இருந்த போது எதுவுமே செய்யாத இவர்களால் என்ன செய்ய முடியுங்க? மக்களை ஏமாற்ற முயற்சி, தூசு தட்டி எடுத்து மேடையும் போட்டு தீர்மானம் பண்ணீங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க? இதுதான் ஒவ்வொன்றுமே. இப்ப நீட்டு இப்படித்தான். அதாவது திமுக பொறுத்தவரை மக்களை ஏமாற்றுவதை வாடிக்கை. இந்தியா எப்படித்தான். எந்த இந்தியை திணித்து மக்கள் உயிரிழந்தார்களோ மாண்டார்களோ அந்த காங்கிரஸை கூட்டு வைத்துக் கொண்டு இந்திய எது பேசுறாங்க. அப்போ எல்லாவற்றிலுமே இன்றைக்கு முரண்பாடாக இருக்கிற திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீசி அறிவதுதான் முதல் கட்ட நோக்கம் என்று அதிமுக கருதுங்க. இது எம்ஜிஆருடைய நோக்கம். அதன் அடிப்படையில கூட்டு சேர்க்கையுடைய இதை வைத்துக் கொண்டு கண்ணு வச்சு காது வச்சு அன்னைக்கு பேசுனீங்க. யாரு பேசல? திமுக யாரு பேசல? 63 சீட் காங்கிரஸ் என்ன சொன்னீங்க? அதுக்கு பிறகு என்ன சொன்னீங்க? அப்போ திமுக செய்கிறவர்கள் மிகப்பெரிய ராஜேந்திரம், அதிமுக செஞ்சால் மட்டும் அரசியலா? அதிமுக மிக தெளிவா இருக்குங்க. திமுகவை இந்த தேர்தல் நிச்சயமாக தோற்கடிக்கும். 2021 தேர்தல் பார்த்திருப்பீங்க. 2019 5 லட்சம் 6 லட்சமாக அதிமுக தோற்றது நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் 2 ஆண்டில் வந்த சட்டமன்ற தேர்தலின் போது மிகப்பெரிய வெற்றி பெற்றது, குறைந்த வாக்கு தோல்வி. அப்போ நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக புரட்சி தமிழ் எடப்பாடி வர வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. 200 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயமாக அதிமுக வெல்லும். இப்போ 200 தொகுதிகளுக்கு மேல இல்ல, நீங்க சொல்றது என்டிஏ கூட்டணி வெல்லுமா, அதிமுக மட்டும் வெல்லுமா? சார், நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு ஊர்வரை என்ன போஸ்ட் வச்சீங்க? திமுக போட்டீங்களா? இந்தியா கூட்டணி போட்டீங்க. இந்தியா கூட்டணி என்று இவர் வசதியா பயன்படுத்தலாமா? என்டிஏன்னு சொன்னா தவறுங்களா? அவர் சொல்லுவது இந்தியா முழுவதும் பாஜக ஒரே பேரு சொல்றாங்க. என்ன தவறுது? அதிமுக தலைமையில் தான் இல்ல 96ல இந்த பிரச்சனை, 2006ல இந்த பிரச்சனை ஏற்பட்டது, 2001ல கூட இது ஏற்பட்டது. ஆனா அதிமுக 140க்கும் மேற்பட்ட இடங்கள் வரைக்கும் ஜெயிச்ச, 130க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்ச அந்த பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இது கூட்டணி அரசுக்கான சமிக்கை தான். அதை தான் அமித்ஷா இவ்வளவு வேகமா இந்த கூட்டணியை உறுதி பண்ணியிருக்காரு அப்படின்றாங்கல்ல, அந்த பேச்சை இப்ப இங்க தானே கொடுத்திருக்காங்க. சார், முதல் கட்டமாக கூட்டணி உருவாகி இருக்கிறது. இதுல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பேசிட்டு இருக்கோம்? இப்போ என்ன 10 மாசம் இருக்குங்க. தேர்தல் அறிவித்த பிறகுதான் யாருக்கு எவ்வளவு தொகுதி பேச போறாங்க. அதுல அதிமுக தலைவர் தான் பேச போறாரு, எடப்பாடி தான் பேச போறாரு. யாருக்கு என்ன பிரச்சனைங்க? இப்ப 20 ரூபாய் பேச போறாங்க. ஏன் ரெய்டு வந்தோன்னா ஜெகதரசன் ஓடி போகிறாரு, டெல்லி போறாரு, துரைமுருகன் போறாரு, செந்தில் பாலாஜி போறாரு. கேட்டீங்களா? அது தன் மீது வந்திருக்கிற வழக்குக்காக ஓடி ஓடி பார்த்த அந்த முயற்சி, அதை பேசுறீங்களா? அப்போ அதிமுக மீது அதிமுக திமுக எதிரான வலிமையான அணி அமைக்க எந்த எல்லைக்கும் போகும், எந்த எல்லைக்கும் போக வேண்டும். இதான் மக்கள் விருப்பம். சார், எப்படி எம்ஜிஆரோ எப்படி அம்மாவோ அதே மறு உருவம் தான் எடப்பாடியார். அவர் சொன்ன சொல்லு கட்டுப்பதான் ஆதி தொண்டன். அதை மீறி யாரும் போக மாட்டாங்க. யாரு வேணாலும் பேசிக்கலாம். அதிமுக உறுதியாகவும் தெரியாமல் இருக்கிறது. ஏன்னா அவங்க ஆண்ட 4 ஆண்டுகள் ஆட்சியை நாங்களாம் மறக்கவே இல்லை. ஸ்டாலின் ஒப்புகிற உண்மையில் இந்த 75 ஆண்டு காலத்தில் மிக மோசமான ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. மிகச்சிறந்த ஆட்சி காமராஜர், எம்ஜிஆர், அம்மா. இந்த மறுவுருவம் தான் எடப்பாடியார். கார்த்திகேயன், ஒரு அலை இருக்கு, ஒரு எதிர்ப்பு அலை இருக்கு அப்படின்றாரு. ஒரு எதிர்ப்புலையில ஒரு 150 சீட்டு நின்னா கூட 2001 மாதிரி ஒரு தனிப்பெரும்பான்மை பெற்றிட முடியும்ல? இல்லை, ஒரு ஆளும் அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், செல்வாக்கு குறைந்திருக்கும் அப்படின்றதுலாம் மாற்று கருத்து இல்லைங்க. அது எல்லா அரசுக்குமே இருக்கும். அதுல நான் அதுல உடன்படுறேன். அதுல அந்த மாற்று கருத்து இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எனக்கு எந்த தெளிவான கேட்டகரிக்கலா சொல்றேன். நான் கேட்கிறேன். அதே மாதிரி நீங்களும் கேட்டகரிக்கலா பதில் சொல்லுங்க. எப்படியாவது போய் எந்த எல்லைக்கும் எந்த சமரசத்திற்கும் போய் திமுக வீழ்த்த வேண்டும்ன்றீங்க இல்லையா? ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது இல்ல? அப்ப திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி திமுக இன்னைக்கு 28 சீட் வச்சிருக்கு இல்லையா? அப்ப அவங்களை வீழ்த்தணும் இந்த சமரசத்துக்கு ரெடியா இல்லையே?
இப்ப இடையில என்ன மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, இல்ல, அந்த நீங்க எந்த எல்லைக்கு பாருங்க, போறது அரசியல் தயாராயிட்டீங்க? இல்ல நான் முடிச்சிடுறேன் மணிகண்டன், நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் முடிச்சிடுறேன். அப்போ அந்த இடையில என்ன மாறிடுச்சு, என்ன அவசரம் அந்த டெல்லி பயணம்ன்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவரோடு கூட பயணித்தவர்களுக்கு மட்டுமே வெளிச்சம். நாம் கேட்கக்கூடிய கேள்வி இங்க வந்து நான் மறுக்கலைங்க, இன்னும் 10-11 மாசம் பக்கம் இருக்கு, எண்ணிக்கைகள் அப்ப முடிவு செய்து கொள்ளலாம். அதே போல வந்து யார் எத்தனை தொகுதியில் எந்த தொகுதியில் நிக்க போறதுன்றதெல்லாம் கடைசி வாரங்கள்ல கூட, கடைசி சில நாட்கள்ல கூட முடிவு பண்ணலாம். ஆனால் என்டிஏ ஆட்சி அமைக்க போகிறது தமிழ்நாட்டில்னு சொல்லி பிரகடனப்படுத்தினது யாரு? இங்க இடையில யாரும் வெளியிலிருந்து வந்து இங்க பாஜக ஆட்சி அமைத்து விடும், இல்ல பாஜக ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக வழிவகுத்து விடும் அப்படின்ற விமர்சனத்தை எல்லாம் யாரும் முதல்ல வைக்கல. முதல்ல அதை பிரகடனப்படுத்தினது வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நீங்கள் வந்து அரசியல் சந்திக்கவில்லை, மாநிலத்தினுடைய கோரிக்கைகளுக்காக, மாநிலத்தினுடைய நலனுக்காக கோரிக்கை வைக்க போனேன்னு சொன்னீங்க இல்லையா, அது முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவர் சொன்னாரு. அதே போல வந்து ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி அவர் ட்வீட் போட்டாரு, கூட்டணி உறுதிப்படுத்த போறோன்ற அவர் தான் சொன்னாரு. அதனால வெளியில இருந்து யாரும் வந்து சொல்லல, அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷாவோடு முரண்படுகிறீர்கள்ன்றதா இப்ப கேள்வி. அப்ப நீங்க வந்து ஒரு கூட்டணிக்கு நாங்க தான் பெரிய பார்ட்னர், நாங்க தான் வெற்றி வைக்க முடியும் அப்படின்னா இது நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய, அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பல பேருக்கு வருத்தம் இருக்கிறது. அப்போ அதே வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கடத்தும்னா, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரா வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மித்தபடி நீங்க வந்து செட் பண்ண முடியுமா திரு அமித்ஷா அவர்களுக்கு? இல்ல ஒரு நோக்கம், அரசியல் நோக்கம் என்பது பொதுவா பாத்தீங்கன்னா, திமுக கூட கடந்த காலத்துல காங்கிரஸோட கூட்டு வைத்துக் கொண்டு கூடா நட்பு கேடாமை சொல்லி அப்ப உடனே கூட்டணி வச்சாங்க. அரசியல்ல எதிரியை வீழ்த்துவதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டும், அந்த நடவடிக்கை அது. இதுல வந்து கெமிஸ்ட்ரி ஒத்து போல வார்த்தை அப்படியே சொன்னீங்க. அதாவது திமுகவுல திருமாவளவன் எடுத்துக்கங்க, யாருமே சொல்லல, கூட்டணி வச்சிட்டீங்க, உறுதிப்படுத்திட்டீங்க, அதை பத்தி யாருமே எதுவும் சொல்ல விமர்சனம் பண்ணல. நீங்க தான் வைக்க மாட்டேன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிட்டீங்க. முடிவு செய்ய வேண்டியது அதிமுகவுடைய தலைமை, அவருடைய தொண்டர், மாற்று கருத்து இல்ல. ஆனால் அமித்ஷா சொன்னாரு என்டிஏ அரசு அமையும்னு சொல்லி அவர் தானே சொல்றாரு. இதுல நமக்கு தான் குழப்பமா தோணுது இல்லையா, அவருக்கு எந்த குழப்பமே இல்ல. அதாவது இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அழைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ஸ்டாலின் வைத்துக்கிறதுல இந்தியா கூட்டணி, இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ அந்த பேரை சொல்லாம தனியா அதிமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. தமிழ்நாடு வருகிற போது எடப்பாடி தலைமையில அதிமுக ஆட்சினே சொன்னாரு அவரு. இது எந்த குழப்பம் யாருக்குமே இல்ல. மக்கள் மத்தியிலே தயவுசெய்து குழப்பத்தை உருவாக்க தலைமை வைக்கணும்னு சொன்னாரு சார். அவங்க தெளிவா சொல்றாங்க. பாஜக ஆணித்தரமா சொல்றாங்க, அதற்கு வந்து இல்ல அப்படின்றத. சார் நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க வந்து வரக்கூடிய 2026 பாஜக ஆட்சியில் பங்கு பெறாது, அதிமுக தான் அரசு அமைக்கும், அதிமுக மட்டுமே அரசியல் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டகாரிக்கலா சொல்ல முடியுமா இன்னைக்கு? இல்ல சொல்றாங்க. சார் இபிஎஸ் சொல்றாரு, சார் இபிஎஸ் சொல்றாரு, தம்பிதுரை அதானே சொல்றாரு. இப்ப நீங்க அதிமுக டிக்ளேர் பண்ண சொல்லுங்க சார். அப்பதான் கூட்டணி இல்ல டிக்ளேர் பண்ணனும்ல சார். ஒரே நிமிஷம். நீங்க அதிமுக தான் கூட்டணிக்கு தலைவர். அந்த தலைவர் தெளிவாக இன்று பேட்டியில் சொன்னாரு, அதிமுக தான் தனித்து ஆட்சி சொல்லிட்டாரு. தம்பிதுரை சொல்லிட்டாங்க, எந்த இடர்பாடும் எந்த பிரச்சனையுமே இல்ல. அதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நிறைய சொல்லலாம். கூட்டணி வந்து அமைக்கிறதே அவர் சொல்லல சார். கூட்டணி அமைக்கிறதே வந்து சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. கூட்டணி அமைக்கிறதே வந்து இல்ல சார். நீங்க ஒரு விஷயம் சார், நான் கூட்டணி உறுதிப்படுத்திட்டோம்னு வந்து அனௌன்ஸ்மென்ட் போனதே வந்து அமித்ஷா தான் பண்ணிட்டு போறாரு சார். காதி சார் ஒரே நிமிஷம். நானே ஒரு வெளிப்படையோட சொல்றேன், மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சித்திரை 1ஆம் தேதி அவர் சந்திச்சு பேசினேன். அவரோட இந்த கேள்வியை தெளிவா கேட்டேன். அவர் மிக தெளிவா பேசினார். உண்மையை சொன்னால் அதிமுக பொதுச்செயலாளர் மிக தெளிவா இருக்காரு, தெளிவா அறிவிச்சிருக்காரு. அன்றைக்கு ஏன் பேசலன்னு சொன்னா அவர் பேச சொல்லிருக்காரு. யாருக்கு? அமித்ஷா. இவர் தான் யாரோ ஒரு பேசினார் போய் மட்டும் விட்டாரு. அதாவது அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக தான் ஆட்சி அன்னைக்கு வந்து இபிஎஸும் பேசதா இருந்துச்சு. அவர் தான் இல்ல நீங்களே பேசிருங்க அப்படின்னு அமித்ஷா விரும்பியும் எடப்பாடியார் வந்து நீங்க மட்டும் பேசுங்க போதும் விலகிதான் பேசுறீங்க. எந்த காரணம் தயவுசெய்து தவறா சொல்லாதீங்க. நான் கேட்டதே சொல்றேன். அவர் சொன்ன இடத்திலே தெளிவுபடுத்தி இருக்கலாம். ஓகே 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 சார். ரெண்டு கட்சிகள் வெளியே சொல்ல அவசியம் இல்லைங்களா?